இவளை இங்கே தானே படிக்க சொன்னேன். படிக்கிறதை விட்டுட்டு ரோட்டில் போய் எவ்வளோ சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்கா பார். நேத்ரா, சொல்லாமல் வெளியே போவியா? இங்கே வா. என்னம்மா, எதுக்கு கூப்பிடுறீங்க? காரணத்தை சொன்னாதான் வருவியாடி. இங்கே வாடி. அம்மா கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். நீங்கள் விளையாடுக்கார் வரைக்கும். ஏமா டோக்கல மாதிரி நான் கத்துனே இருக்கிறீங்க? நான் தவக்கலையா? உன்னை படிக்க தானே சொன்னேன். படிக்கிறதை விட்டு ரோட்டில் போய் என்ன விளையாடிட்டு இருக்க? ரோட்டில் எவ்வளோ வண்டி போயிட்டு இருக்கு? நான் சரியா பார்க்கலாமா? ரோட்டில் என்ன போகுதோ எண்ணி பட்டு சொல்கிறேன். திமிருடி உனக்கு. வளர வளர வாய் கொழுப்பு ஜாஸ்தியாக போச்சு உனக்கு. உங்கள் அப்பன் புத்தி அப்படியே இருக்குது பாரு உனக்கு. அப்பனை மாதிரியே பேசுகிறா. சாரிம்மா, இப்போ அம்மா மாதிரி பேசவா? அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதை அப்படியே பேசியும் காமிக்க தெரியும் உனக்கு. ஆனால் ஸ்கூலில் மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டால் அதை மட்டும் சொல்ல தெரியாது உனக்கு. அப்படியே முழிச்சிட்டு நிற்க வேண்டியது. உன்னை படிக்க தானே நான் சொன்னேன். நான் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே என்ன உனக்கு ரோட்டில் போயிட்டு விளையாடிட்டு இருக்க? ஏபிசிடி தானே படிக்க சொன்னீங்க. ஏபிசிடி படிச்சுட்டு விளையாட போறேன். எங்க ஏபிசிடி சொல்லு பார்ப்போம். தப்பா சொல்லு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏ பி சி டி, அவ்வளோதான். போதுமா? ஏ பி சி டி. சரி, ஓகே. அதுக்கு மேலே என்ன இருக்கு? ஏதி பார்த்தாலும் திருப்போ ஏன்னு ஏற்றுவாங்க. போங்க, இல்லைன்னா உங்க மேலே ஏறி பார்ப்பேன். இந்த மாதிரியே நீ அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வாயிலேயே சூடு வைக்க போகிறேன் பார். அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏபிசிடி படிச்சிட்டேம்மா. அதுக்கு மேலே நீங்கள் படிக்க சொல்லியம்மா. ஏபிசிடி படித்த ஓகே. அதுக்கு மேலே இஎஃப்ஜிஹெச் அதெல்லாம் யார் படிப்பா? எப்போ படித்து அதெல்லாம் சொல்லுவ? ஏபிசிடி தானம்மா படிக்க சொன்னீங்க. இப்போ தானம்மா இஎஃப்ஜி தான் படிக்க சொன்னீங்க. ஏபிசிடிலேருந்து இசட் படிக்க முழுசா படிக்க சொன்னல. தப்பு பண்ணிட்டு ஏன் மேலே படிக்க போறீங்களாம்மா? நல்ல அம்மா நீங்கள். ஏய், என்ன சாமர்த்தியமாக பேசுகிற நீ? சாமர்த்தியமா பேசல, சத்தியத்தை பேசுகிறம்மா. நீங்கள் தான் யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் ஆசையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் பாப்பாவுக்கு புரிய வைக்க தெரியல. நான் யூடியூப் பார்க்குறதே பாப்பாவுக்காக தான்டா. பாப்பாவுக்கு நல்ல விதமாக சமைச்சு கொடுக்கணும் இல்லையா? எது சமைச்சு கொடுத்தா உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்காக தான் யூடியூப் பார்க்குறேன். அடுத்தது உனக்கு நல்ல நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், அந்த விதத்தெல்லாம் தான் பார்க்குறேன். அடுத்தது உனக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காகவும் பார்க்குறேன்டா. ஓ, இதான் தெரியாமல் பாப்பாவை பெற்றீங்களா? தப்பு பண்ணிட்டீங்கம்மா. அம்மா, நீங்கள் சமையல் பண்ணுக்கிற ராணி, போய் சமையல் பண்ணுங்க போங்க. ஐயோ, இந்த காலத்து குழந்தைங்கிட்ட வாயை கொடுக்க முடியலடா சாமி. உனக்கு அப்பாச்சல் அதிகமாகி போச்சுடி, அதனால தான் இப்படிலாம் நீ வாயாடிட்டு இருக்க. மகாராணி உத்தரவிட்டீங்க, நான் சமைக்க போகிறேன், நீங்கள் படிங்க தாயி. எப்படியோ சமாளிச்சுட்டு அம்மாவுக்கு அனுப்பிட்டு விட்டோம். அம்மாவும் ஏன் பண்ணிட்டு போயிட்டாங்க, அம்மாவும் சமைக்க போயிட்டாங்க. இந்த பாப்பா நல்ல பாப்பா. அம்மா, தாயே, கொஞ்சம் பிச்சை இருந்தால் போடுங்கம்மா. அம்மா. நேத்ரா, பிச்சைக்காரங்க வந்திருக்காங்க பார். அம்மா இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன், வேறு வீடு போய் பார்க்க சொல்லு. இதை போதுமா? அம்மா, தாயே, இது வர ஐயா. பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்கம்மா. ஐயா, அம்மா அத்தை வீட்டுக்கு போக சொன்னாங்க ஐயா. பேபி, பசிக்குதுமா, புசிக்க ஏதாவது இருந்தால் கொடு பேபி. ஓ, டிரைவிங் ஐயாவா? கொஞ்சம் இருங்க ஐயா, வரேன். பிச்சைக்காரனை போக சொல்ல சொன்னா இவ இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஐயோ, இந்த பொண்ணு சாப்பிட ஏதாவது கொண்டு வரும்னு பார்த்தா
புத்தகத்தை எடுத்துன்னு வரா. இந்தாங்க ஐயா, இதை படிங்க. என்ன பேபி, பசிக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பேன்னு பார்த்தா புத்தகத்தை கொடுக்குற. இதை எடைக்கு போட்டால் ₹1 கூட கொடுக்க மாட்டாங்களாம்மா. இதை வச்சு நீ என்ன பண்ணுவேன்? இந்த புக்கத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, அதான் பிச்சை எடுக்கிறீங்க. ஐயா, இந்த புக்கை பற்றி படிங்க. பிச்சை எடுக்க மாட்டீங்க. பிச்சை எடுக்கிறீங்களா? பிச்சை எடுக்க விட மாட்டீங்க. இந்த புக்கு மட்டும் இல்லை, எல்லா புக்குமும் நீங்க தான் படிக்கணும். சின்ன வயசுல இப்படி படிச்சிருந்தா இது மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க. படிங்க, கைவில் உங்களுக்கு சோல் போடும். வாங்கிக்கோங்க ஐயா. சின்ன குழந்தை, நீ சொல்கிற குடுமா, படித்து பார்க்குறேன். கண்டிப்பாக இதை படிச்சுட்டு நான் முன்னேற பார்க்குறேன். அம்மா, சாப்பாடு எடுத்து வாங்கம்மா. அப்பாவுக்கு தாண்டி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாப்பாடை பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டா அப்பாவுக்கு என்ன கொடுக்கறது? அவரை போக சொல்லு. அப்பாவுக்கு சமைச்சு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஐயாக்கு கொடுங்க. பேபி, எனக்கு இந்த இலவச சாப்பாடு வேணாமா. குழந்தை, உனக்கு படித்து உழைச்சி சாப்பிடணுன்னு எண்ணம் இருக்கும்போது அது எனக்கு இல்லாமல் போச்சு. வருத்தமாக இருக்குதுமா. பேபி, ஒரே நொடியில் வறுமைக்கு மருந்து கல்விதான் எனக்கு புரிய வச்சிட்டியாம்மா. அம்மா, உன் அறிவு வான அளவுக்கு உயர்ந்து இருக்குதுமா. நீ நல்லா இருக்கணும் தாயி, நல்லா இருக்கணும். ஐயா, படிச்சுவன் பிச்சை எடுக்க மாட்டான். பிச்சை எடுக்குவன் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான். பிச்சை எடுக்குவன் சோம்பேறி. நீங்களும் சோம்பேறியா இருக்காதீங்க, உழைச்சி வாழுங்க. பேபி, உங்கள் வார்த்தை ஒன்றும் சவுக்கடியாக என் மேலே விழுதுமா. படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு குழந்தை நீ எனக்கு புரிய வச்சிட்டம்மா. அம்மா, இனிமே நான் பிச்சை எடுக்க மாட்டேம்மா. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சமத்துடா செல்லம். நீங்கள் எங்களுக்கு மகளாக கிடைக்க நானும் அப்பாவும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டா. கடவுளே, நீங்கள் தான் இந்த ஐயாவை காப்பாற்றணும். பேசு பேசு.